இன்று நாம் தமிழ் நடிகர் விஜய் மற்றும் அவரது திரைப்படங்களில் உள்ள சக்தி வாய்ந்த அரசியல் செய்திகளைப் பற்றி பேசுகிறோம். விஜய் தனது திரைப்படங்களில் வலுவான சமூக மற்றும் அரசியல் பற்றி பார்ப்போம். தமிழன் 2002 ஆட்சியில் பொறுப்பு கூற வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி ஊழலில் ஈடுபடும் சட்ட மாணவராக விஜய்யை இந்த படம் சொல்கிறது. வேலாயுதம் 2011 மற்றும் தலைவா 2013 இந்த திரைப்படங்கள் தலைமைத்துவம், நீதி மற்றும் சமூக தீமைகளுக்கு எதிராக நிற்பதை சொல்கிறது. கத்தி 2014 கார்ப்பரேட் பேராசை மற்றும் தண்ணீர் சுரண்டலை விமர்சித்து தமிழக விவசாயிகளின் போராட்டங்களை விஜய் உரையாற்றுகிறார். அவரது உரையாடல்கள் விவசாயிகளின் உரிமைகள் மற்றும் நிலையான நடைமுறைகளுக்காக வாதிடுகின்றன. மெர்சல் 2017 ஜிஎஸ்டி மற்றும் அணுகக்கூடிய சுகாதார பற்றாக்குறை போன்ற சிக்கல்களை அவர் சொல்கிறது. தாக்கத்தை ஏற்படுத்தும் உரையாடல்கள், நிர்வாகம் மற்றும் பொது நலன் பற்றிய விவாதங்களை தூண்டுகிறார். சர்க்கார் 2018 அவர் அரசியல் ஊழல் மற்றும் வாக்காளர் உரிமைகளை பரபரப்பான உரையாடல்கள் மூலம் விமர்சிக்கிறார். குடிமக்களை விழிப்புடனும் செயலூக்கத்துடனும் இருக்குமாறு சொல்கிறது. மாஸ்டரில் இளைஞர்கள் அதிகாரமளித்தல் குறித்து விஜய் நுட்பமாக உரையாற்றினார். கல்வி மற்றும் ஒழுக்கத்தின் மூலம் மாணவர்கள் தங்கள் எதிர்காலம் மற்றும் சமூகத்தை பொறுப்பேற்குமாறு வலியுறுத்தினார். இந்த பேச்சுக்கள் பெரும்பாலும் விஜய்யின் தனிப்பட்ட கருத்துக்களை பிரதிபலிக்கின்றன, ரசிகர்களுடன் எதிரொலிக்கின்றன மற்றும் தமிழக அரசியல் நிலப்பரப்பில் விவாதங்களை தூண்டுகின்றன. சினிமா மற்றும் அரசியலில் விஜய்யின் செல்வாக்கு பற்றி மேலும் ஆராய வேண்டுமா? மேலும் ஈர்க்கக்கூடிய கதைகளுக்கு லைக், ஷேர் மற்றும் குளோபல் ஃபேட்ஸுக்கு